Welcome to Rajavali Education Channel. In the video, 12th Physics NCERT chapter number 3 லேந்து example 3.5 எப்படி solve பண்றதுன்றத பார்க்கலாம். A battery of 10 volt and negligible internal resistance is connected across the diagonally opposite corners of a cubical network consisting of 12 resistors, each of resistance 1 ohm. Determine the equivalent resistance of the network and the current along each edge of the cube. இதுல இந்த 12 resistors இந்த cubical networkல connect பண்ணிருக்காங்க. இதுல இந்த battery வந்து இந்த cubeோட one of the diagonal அதாவது AC primeல connect பண்ணிருக்காங்க. So அதனால entry ஆகுற currentோட value 3I. இது cube formன்றதுனால symmetrical one. So அதனால இதுல இருக்கிற resistors ஓட resistance சேமா தான் இருக்கும். அதுதான் 1 ohm கொடுத்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு எட்ஜ்லயும் பாஸ் ஆகுற கரண்டோட வேல்யூ சேமா தான் இருக்கும். அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த லூப்பை கன்சிடர் பண்ணுவோம். க்ளோஸ் லூப் A, B, C, C prime, E, Aன்ற க்ளோஸ் லூப்பை கன்சிடர் பண்ணும். இப்போ இதுக்கு நம்ம வோல்டேஜ் ரூல் அதாவது கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றப்போ சைன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். V is equal to IR பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்க்குமே எல்லா ரெசிஸ்டர்ஸ்க்கும் R தான். இந்த லூப்ல வர இந்த 3 ரெசிஸ்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸும் R. I வேல்யூ கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி நீங்க எடுத்துடலாம். ஆனா சைன் பாருங்க. இப்போ இந்த வோல்டேஜ் ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்ததுன்னா அந்த Vக்கு பாசிட்டிவ் சைன் கொடுங்க. லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்ததுன்னா அந்த Vக்கு நெகட்டிவ் சைன் கொடுங்க. அப்போ இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்லயுமே இது லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம் தான். ஸோ அதனால பாசிட்டிவ் சைன் தான் வரும். அப்போ அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த பேட்டரியோட இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு இப்படி வருது. இங்க வந்து B வேல்யூ IR, இங்க I/2 into R, அதாவது 1/2 IRன்னு எடுத்துக்கலாம். இங்க IR அந்த வேல்யூஸை ஆட் பண்ணோம்னா Eக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ 5/2 IRன்னு கிடைக்கும். நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வேணும் இல்லையா? இப்போ இந்த ஆர்க்கு பதிலா R ஈக்குவலன்ஸ் E is equal to IR ஈக்குவலன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வேணும். I இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ R ஈக்குவலன்ட் is equal to E/Iன்னு கிடைக்கும். Eயோட வேல்யூ நமக்கு தெரியும். Iயோட வேல்யூ இங்க என்ட்ரி ஆகுற வேல்யூ 3I. ஆரோட வேல்யூ 1 ohm கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஐயை கேன்சல் பண்ணோம்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 5/6 ohm. இப்போ நம்ம இந்த எட்ஜ்ல பாஸ் ஆகுற கரண்டோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இங்க ஆரோட வேல்யூ 1 ohm கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ 10 volt. அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா I is equal to 4 ampere நமக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு எட்ஜ்லயும் பாஸ் ஆகுற கரண்டோட வேல்யூ எவ்வளவுன்னா 4 ampere. அதே மாதிரி இந்த நெட்வொர்க்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 5/6 ohm. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.